சின்ன வயசுலேருந்தே பைக் ரேஸ் தான் லைஃப்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். அதில் ஜெயிக்கிறது தான் எனக்கு இருக்க ஒரே ஒரு சந்தோஷம். ஆனால் இது ரெண்டையுமே நீ பொய்ன்னு மாற்றிடுச்சு. நீ நீ அடிக்கடி திட்டுவே இல்லை ஜெனி, பைக் ஏன் இவ்வளோ வேகமாக ஓட்டுற, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு. சத்தியமாக சொல்லணுன்னா எனக்கு பயமாகவே இருந்ததில்லை. ஆனால் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு நான் இவ்வளோ பயந்துருக்கேன். இப்போ விட்டால் இந்த தைரியம் எனக்கு என் லைஃப்பில் எப்போ திரும்ப வரும்னு சத்தியமாக தெரியல. ஐ லவ் யூ ஜெனி. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு கௌதம். நானே அவர் கூட வந்து உனக்கு இன்விடேஷன் வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்போ வரைக்கும் உன்னை ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான்டா பாக்குறேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுச்சு. நீ அதை விட்டு என் பொய்யெல்லாம் பேசுற. என் இன்விடேஷன் உனக்கு எப்படியெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு நினைச்சேன் கௌதம். இப்படி வைக்க வச்சுட்டே. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது நீ. ஆனா அவனோட நான் உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன். அதான் இன்னும் கல்யாணம் ஆகல. அப்பெல்லாம் உன்னை எவனோ ஒருத்தனை கூட்டு கொடுக்க முடியாது ஜெனி. உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் கௌதம். ஆனா எனக்கு கல்யாணம்னு சொல்லியும் இதான் வேணும்னு சொன்னேன்ல, இப்பவே அதெல்லாம் போயிடுச்சு.